வணக்கம். வாசுதேவன், ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். நேற்று எல்லா டிவிலையும் பரபரப்பா நியூஸ். பைபேக் எடுக்கல, மிஷினை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க, 40,000 ரூபாய்க்கு மிஷின் கொடுக்கறதா சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு சர்ச்சைகளோட நம்ம வீடியோ ஒவ்வொரு டிவிலையும் வந்தது. இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க, இன்னும் இயந்திரத்தை வச்சு தொழில் பண்ண போறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை நேத்து மீடியா ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நிர்வாக பொறுப்பில் இருந்த கோதை நாச்சியார் கடந்த 45 நாளா இல்ல, தலைமறைவு. அவங்களுடைய சில செயல்பாடுகளால நிறைய பேருக்கு பேமெண்ட் ஆன் டைம் போகல. அதனால நிறைய பேருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன பேமெண்ட் பெண்டிங் இருந்தது. அதை நான் கடந்த ஒரு மாசமா 1,63 லட்சம் ரூபாய் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்கிற பணம். 14ஆம் தேதி அவங்க ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதா நம்ம சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கமிட்மெண்ட் கொடுத்திருந்தோம். கோதை நாச்சியார் அந்த பணத்தை தராம அந்த கரையம் பண்ணிட்டு நம்மளை ஏமாத்தினதுனால அன்னைக்கு நம்மளால அந்த பணத்தை தர முடியல. உடனே மக்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ வேணுன்னு பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணி அது கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி இருக்கு. நம்ம இந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பண்றதுனாலதான் நீங்க இந்த பார்க்கலாம். இந்த குடோன் ஃபுல்லா வரைக்கும் நூல் வேஸ்ட் தான். இப்ப இவ்வளவும் பைபேக் எடுக்கல அப்படின்னு சொன்னா இவ்வளவு வேஸ்ட் நூல் இங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப இவ்வளவு வேஸ்ட் நூல் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம துணி கொடுத்துருக்கிறோம். வெளியில இருந்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கலாம், அவங்க பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி செக் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழில் நான் மட்டும் செய்யல, பல்வேறு நிறுவனங்கள் இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க. நமது நிறுவனம் கொஞ்சம் அதிக வாடிக்கையாளர்ல வச்சிருக்கோம். இந்த பல்வேறு நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்து எடுக்கக்கூடிய தொழிலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம நிறுவனமும் செஞ்சிட்டு இருக்கு. சில சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி இருக்கும்போது சரியான புரிதல் இல்லாமல் வாடிக்கையாளர் சில விஷயங்களை செஞ்சுட்டாங்க. அதனால இருக்கிற வாடிக்கையாளர்கள் இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்குமா, தொடர்ந்து நம்மளால தொழில் பண்ண முடியுமா, நம்ம இந்த இயந்திரத்தை வச்சுட்டு என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டத்துல நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டே இருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும்தான், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கமிட் பண்ணபடி துணி வரும், பைபேக் நடக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம கிட்ட இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்பவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நமது நிறுவனம் முன்னின்று செய்து கொடுக்கும். சில கால அவகாசம் நமக்கு தேவைப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, முறையான கணக்கு வழக்குகளை அவங்க நமக்கு கொடுக்கல. இன்னும் எவ்வளவு பேமெண்ட் வெளியே தர வேண்டியது இருக்குன்ற லிஸ்ட் கூட அவங்க கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு அப்படிங்கிறது புக்கிங் போட்டு இயந்திரம் போகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அந்த இயந்திரம் போகாதவர்களுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். சில பேர் இயந்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அவங்க தொழில் செய்ய முடியும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் தர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கடந்த 45 நாட்களாக மட்டும்தான் நான் உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பங்குதாரராக இருந்த அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முறையாக செய்யாதனால சில நெருக்கடிகளை இப்ப நமது நிறுவனம் சந்திச்சிருக்குது. ஆனால் இதுவரை ஒருவருக்கு கூட நான் புதுருக்கு இல்ல பேமெண்ட் இல்ல பாதி பேமெண்ட் வாங்கிக்கங்க, இல்ல கால்வாசி பேமெண்ட் வாங்கி நம்ம சொல்லல. இதுவரைக்கும் கொடுத்த அனைவருக்குமே முழு பேமெண்ட்டையும் நம்ம செட்டில் பண்ணியிருக்கோம். த்ரூ RTGS எல்லாமே அக்கௌண்ட்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம கொடுப்போம். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த மாசம் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு அப்படிங்கிறது அந்த தோட்டத்தை அவங்க வாங்கிக்கிட்டோம். அந்த பணத்தை கொடுத்தா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்பிக்கையோடு பேசி நான் அந்த கிரயத்தை முடிச்சு கொடுத்து 10ஆம் தேதி கொடுத்த பேமெண்ட் நம்ம 11ஆம் தேதி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்த பேமெண்ட் 14ஆம் தேதியும் அதுக்கு அடுத்ததா 22ஆம் தேதி அவங்க பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதை பேஸ் பண்ணி நம்ம சில கமிட்மெண்ட்டை கொடுத்தோம். அந்த கமிட்மெண்ட்டை நம்மளால செய்ய முடியாமல் போனதற்கு முழு காரணம் கோதை நாச்சியாருடைய சூழ்ச்சி. அவங்க ஏமாத்தணும், அந்த சொத்தை அபகரிக்கணும், வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்காம ஒரு நெருக்கடியை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க செய்த சதி திட்டத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்குது. இருந்தாலும் யாரும் பயந்துக்காதீங்க. நமது தொழில்கள் தொடர்ந்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் முழுசா பணத்தை செட்டில் பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் உடனே நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னு சொன்னா கூட உடனடியாக அந்த சொத்தை விற்க முடியாது. ஆடி மாசம் ரியல் எஸ்டேட் ரொம்ப டல்லு. அதனால இடத்தை எதையும் வித்து உடனே பணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப ஆவணி மாசம் மட்டும்தான் நம்ம சேல் ஆகும். ஆடி மாசத்துல நம்மளால சில ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. அதனால காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம நண்பர்கள்ட்ட அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம கை மாத்தோ கடனோ கேட்கிற பட்சத்துல அவர்களுக்கு இந்த டிவி நியூஸ் எல்லாம் வந்தவொடனே ஒரு பரபரப்பாயிருச்சு இல்லையா, அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், இவர் தொழில் பண்ண விடுவாங்களா,
இல்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்களா, இல்ல தொடர்ந்து அப்படிங்கறது இந்த நிறுவனத்தை செயல்படுத்த அனுமதிப்பாங்களா, இப்படி பல்வேறு சர்ச்சைகளோட அவர்கள் வந்து நம்ம கைமாத்து கேட்டா கூட தவிர்ப்பார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எல்லாருமே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிங்கிறது ஒரு கால சூழ்நிலையை வந்து நம்ம அந்த கஷ்டத்தை கடந்து தான் ஆகணும். அதுவும் நம்ம சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட சூழ்ச்சி சதியால வந்து பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை வந்து என்ன காரணம், அவங்க வந்து பிளான் பண்ணி இவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் நிப்பாட்டி அந்த பணத்தை அவங்க கையாடல் செய்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதாக உறுதி செய்து அவங்க எடுத்த பணத்தை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்காமல் அவங்க வந்து எடுத்துட்டு போனதுனால இவ்வளவு பெரிய நெருக்கடி நம்ம நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை நான் குறையா தொடர்ந்து சொல்லிக்க விரும்பல. நான் முன்னின்று இந்த பிரச்சனையை தீர்க்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய தொகையை செட்டில் பண்ணணும். தொடர்ந்து தொழில் நடத்தி வெளியே வச்சிருக்கிறவங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து பேமெண்ட் கொடுக்க வேண்டியவங்க 50 பேரோ 100 பேரோ ஒரு 150 பேரோ இருக்கலாம். ஆனா வெளியே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அவங்க வந்து துணி எடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, தொடர்ந்து இந்த தொழில் செய்ய ஆர்வமா இருக்கிறவங்க, நம்ம இன்னைக்கு கைவிட்டுட்டா அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உடனடியாக இந்த தொழிலை கைவிடவே முடியாது. அப்போ என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னை நம்பி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த தொழிலை நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுத்துருக்கணும். 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையை காரணம் காட்டி ஓடி ஒளியவோ அல்லது வந்து பொறுத்த வரைக்கும் இதோட கதையை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கவோ நான் தயார் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளித்து இந்த வியாபாரத்தை தொடர்ந்து முன்னின்று வழி நடத்தி இதை செய்பவர்களுக்கு உதவி செய்து நம்ம வந்து வழி நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கனால யாரும் பயந்துக்காதீங்க. இன்னும் ஒரு சில வாரங்களில், அதாவது ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள சூழ்நிலையை சரி செய்து எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கக்கூடிய தொழிலாகட்டும், இல்லை கோன் வைண்டிங் தொழிலாகட்டும், இல்லை பிளாஸ்டிக் ஷட்டரிங் ஆகட்டும், எல்லா தொழிலுமே சிறப்பாக நடக்கும். அது எல்லாமே சரி பண்ணிடுவோம். என்ன காரணம், இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டிஃபிகல்ட்டி பேமெண்ட். அது வந்து நம்ம அவங்க தர வேண்டியது இருக்கு. அதை தவிர இன்னைக்கு நிறுவனத்தில் வேற எதுவும் இடர்பாடு இல்லை. அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயம் பேமெண்ட் கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும். நேற்று கூட அப்படிங்கிறது ஒரு கஸ்டமருக்கு மிஷின் போகுது, அதை ஒரு கஸ்டமர் எனக்கு அங்கிருந்து கேட்டிருந்த ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இப்பவும் வந்து மிஷின் ரெடியா இருக்குது, பில்லிங் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு உங்க ஆளுக்கு கேட்டு பில் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சூழ்நிலை உருவானதல்ல, உங்களால் உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் பொறுமையா இருந்து நாங்க சொல்றதை கேட்டு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எல்லாருமே அவசர கதியில் முடிவெடுத்து ஒன்று சேர்ந்து யாரையும் வேலை பார்க்காம விட்டு கம்பெனி மீது அவதூறு பரப்பும் வகையில் சில விஷயங்களை செஞ்சதுனால இன்னைக்கு அலுவலர்கள் வேலைக்கு வர பயப்படுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அப்படிங்கிறது வந்தா அவங்கள நீங்க வேலை செய்ய விடலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து போன் எடுப்பதையும் தவிர்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குனது தான். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், அந்த அம்மா பல கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எந்த கணக்கு வரைக்கும் கொடுக்கல, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணி செட்டில் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் கூட பணம் செட்டில்மெண்ட் ஆகாமலாம் இல்லை. கடைசியாக 14ஆம் தேதி கூட அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் ஆச்சு. 14ஆம் தேதி அவர்கள் கொடுப்பதாக உறுதியளித்த அந்த 30 லட்சம் ரூபாய் வராதனால தான் நம்மளால 15ஆம் தேதி கமிட்மெண்ட்டை நம்மளால ஹானர் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் அதை கேட்காம வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை கிளப்பி யாரையும் வேலை செய்ய விடாம செய்து அதை வந்து அலுவலர்கள் எல்லாமே இன்னைக்கு வீட்டில இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இருந்தாலும் வந்து அவங்கவுங்களுடைய சந்தர்ப்பம், அவங்கவுங்க எமோஷனல், அந்த முடிவு இன்னைக்கு இருக்கிறவங்களையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நாளைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் நமது வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்து நமது நிறுவனத்தை வழிநடத்துவதற்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஆபீஸ்ல இருந்து அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும் நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அதனால அலுவலர்களிடம் கொஞ்சம் வந்து கனிவாகவும்
நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு அவர்களை அனுசரித்து பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் தொடர்ந்து தொழில் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஏன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் லேபர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது, ஸ்டாஃப் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அவர்களை நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவங்க வேற பக்கம் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நமது நிறுவனத்திற்கு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் மெட்டீரியலை ரிசீவ் பண்ணுறதுக்கோ உங்களை மெட்டீரியல் அனுப்புறதுக்கோ ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை உங்களுக்கு உருவாக்கும். அதனால் நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், இது உங்களுக்கான நிறுவனம், உங்களுக்காக தான் இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில சிரமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை சரி செய்யலாம். பணம் சரி செய்து கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது சிரமங்கள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது. அந்த சூழ்நிலையை நம்ம வந்து சமாளித்து கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு தொழிலை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும். அதனால் இந்த தொழில் ஏதோ வந்து பொறுத்த வரைக்கும் சதுரங்க வேட்டை நாயகன், இதை வந்து பொறுத்த வரைக்கும் சதுரங்க வேட்டையாக சொல்கிறாங்க. நான் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ போட்டால் அவ்வளோ பணம் வரும்னு சொல்லலை. எல்லா இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த தொழிலின் மூலம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேனே ஒழிய, நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் 50,000 போட்டால் நான் 50,000 தரேன்னு சொல்லியோ இல்லை 40,000 ரூபா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் வரும்னு சொல்லிட்டோ நான் எந்த வீடியோலையும் சொல்லலை. அதனால் தவறான பதிவுகளோட நேற்றைய நிகழ்வு நடந்தது. எந்த இடத்துலையும் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க போடுறதுக்கு முன்னாடி என்னை விசாரித்திருக்கலாம், அல்லது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோங்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் 75,000 மிஷினை 2 லட்சம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதா போட்டிருந்தாங்க. 40,000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு வந்து பொறுத்திக்கும் மிஷின் அவங்க அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. டப்பா மிஷின் அனுப்புகிறாங்க, ஓட்ட மிஷின் அனுப்புகிறாங்க, இப்படியெல்லாம் வந்தது. எல்லா நிகழ்வுகளையும் நம்ம வந்து கடந்து தான் ஆகணும். அதனால் அவரவர் பார்வையில் நான் குற்றவாளியா சதுரங்க வேட்டை நாயகனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வியாபாரி. கடந்த 34 வருஷமாக தொழிலை தவிர வேறு எதுவும் நான் செஞ்சதில்லை. அதிகப்படியாக நான் வந்து பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து பொறுத்த வரைக்கும் போகிறதில்லை. தொழில் மட்டும்தான் என்னுடைய மூச்சு. தொழிலுக்காக மட்டும்தான் நான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்குறேன். அதிகமாக வந்து ஊரை சுற்றுறதுக்கோ, அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அலையிறதுக்கோ, இல்லை வந்து கேளிக்கைகளில் நம்ம வந்து நேரத்தை செலவிடுவதெல்லாம் கிடையாது. முழு நேரமும் இந்த தொழிலை பற்றி சிந்தித்து தொழில்களை செய்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் தான். அதனால் வந்து சில பார்வைகள் சில மனிதர்களால் நான் சித்தரிக்கப்பட்டாலும் உங்களில் ஒருவனாக தொடர்ந்து தொழில் செய்து எந்த இடத்தில் நான் வீழ்த்தப்பட்டவனு அதே இடத்துல வந்து திரும்பவும் எழுந்து நின்று உங்களுக்குரிய எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவேன் என்ற உத்தரவாதத்தையும் அளிக்கிறேன். எதிர்வரும் காலங்கள் நான் எந்த சிரமங்கள் இருந்தாலும் நான் அதை சமாளித்து உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் இயந்திரமாக இருந்தாலும் முன்னின்று அதை வந்து நம்ம வந்து கொடுப்போம். எந்த காலத்திலையும் சொன்ன சொல்ல நம்ம மாற்றிக்க மாட்டோம். நிச்சயமா 10 ஆண்டு கால ஒப்பந்தத்தின்படி நான் இருக்கும் வரை இந்த தொழில் உங்களுக்கு நடக்கும். அதற்கு சப்போஸ் ஏதோ ஒரு கால சூழ்நிலை என்னால் அதை நடத்த முடியாமல் போனாலும் அதற்கான ஒரு பொறுப்பை ஒருவருடன் ஒப்படைத்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் மிஷினை வச்சுட்டு இருக்கிறவங்க பதட்டம் அடைய வேண்டாம். நேற்றைய நிகழ்வு ஒரு கருப்பு நாளாக கருதி அதை மறந்துடுங்க. நாம் வந்து போவதற்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு சிந்திங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பௌர்ணமி நாள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நாள் அமாவாசை வரத்தான் செய்கிறது. அதுபோல் வந்து நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான பல நாட்களை கடந்திருந்தாலும் நம்ம கருப்பு தினத்தையும் கடந்து தான் ஆக வேண்டும். வாழ்நாளில் சறுக்காத மனிதரும் கிடையாது, வாழ்நாளில் சந்திக்காத பிரச்சனைகளும் இல்லை. எல்லா பிரச்சனையும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் சந்தித்து தான் ஆக வேண்டும். அது வியாபாரத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இந்த வியாபாரத்தை செய்யும் போது பல்வேறு மனிதர்கள், பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு விதமான படிப்பு, பல்வேறு விதமான நோக்கம், அவர்களுடைய பார்வையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாத்தையும் கடந்து தான் இந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அதனால் வந்து இது உங்களுக்கான நிறுவனம், உங்களுக்காக செய்யக்கூடிய தொழில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எனக்காக ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இந்த கமிட்மெண்ட் எல்லாமே உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான் இந்த நிறுவனம் செயல்படுகிறது. உங்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்துவேன். நன்றி, வணக்கம்.